போர்த்துகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பது 1628ஆம் ஆண்டில் அப்போதைய போர்த்துகல் நாட்டின் அரசரான 3ஆம் பிலிப்பால் இந்தியாவில் வணிகம் நடத்த உருவாக்கப்பட்ட போர்த்துகீசிய நிறுவனமாகும். 1497 முதல் 1499களில் போர்த்துகீசிய கடற்பயணியான வேஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு செல்ல கடற்பாதையை கண்டுபிடித்தார். அன்று தொடங்கி இந்தியாவில் போர்த்துகல் தன் வணிகத்தை மேம்படுத்தியது. போர்த்துகீஸ் வர்த்தகரான டுவார்டே கோமே சோலிஸ் என்பவர் வணிகத்தில் அதிக லாபத்தை சம்பாதிக்கவும் பிற நாடுகளுடன் வணிகத்தில் போட்டி போடவும் போர்த்துகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்க வேண்டும் என்று அப்போதைய போர்த்துகல் ராஜாவான 3ஆம் பிலிப்பிற்கு ஆலோசனை கூறினார். இந்த ஆலோசனை போர்த்துகல் ராஜாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்தியா மற்றும் ஆசியாவுடனான வணிகத்தில் போர்த்துகல் அதிக செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் போர்த்துகல் ராஜாவான 3ஆம் பிலிப்பிற்கு இருந்தது. மேலும் அக்காலகட்டத்தில்தான் இந்தியாவுடனான வணிகத்தில் போர்த்துகலுக்கு போட்டியாக லாபத்தை சம்பாதிக்க டச்சுக்காரர்